Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரவை புனிதர்கள் கொர்னேலியுஸ், திருத்தந்தை சிப்ரியான் ஆயர் மறைசாட்சி ஆகியோருடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த விழாவை கொண்டாடும் இந்த நாளிலே நாமும் நம்முடைய வாழ்வு கிறிஸ்து காட்டுகின்ற அந்த இறை வார்த்தையில் நம்முடைய வாழ்வு அமைய இப்பலியிலே மன்றாடுவோம். சிறப்பாக இந்த பலியிலே கேசி யூடியூப் சேனல் வழியாக இந்த திருப்பலியை பார்க்கின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இப்பலியிலே ஜெபிப்போம். திருத்தந்தை கொர்னேலியுஸ் ஆண்டவருக்காக எந்த ஒரு நேர்த்தியான வாழ்வை வாழ்ந்தாரோ, எல்லா சூழ்நிலையோடும் போராடி சிறை கைதியாக சென்று மீண்டுமாக தன்னுடைய அந்த சீடத்துவ பணியை செய்தது போல, தலைமை பணியை செய்தது போல, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சவால்களையும் தாண்டி வந்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பின்படியாக நம்முடைய பணியை செய்யக்கூடிய ஒரு அருளை ஆசிரை இப்பலியிலே நாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, அயரா விழிப்புணர்வுள்ள ஆயர்களாகவும் வீரமுகு மறைசாட்சியராகவும் புனிதர்களான கொர்னேலியுஸ், சிப்ரியான் ஆகியோரை மக்களுக்கு அளித்துள்ளீரே. அதனால் அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் அனைவரும் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நிற்கவும், திரு அவையின் ஒற்றுமைக்காக ஈடுபாட்டுடன் உழைக்கவும் அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராக இருக்க வேண்டும். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தை 1 முதல் 13 முடிய. அன்பிற்குரியவரே, சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுகிற எவரும் மேன்மையானதொரு பணியை விரும்புகிறார். இக்கூற்று உண்மையானது. ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவி கொண்டவராயும் அறிவு தெளிவு, கட்டுப்பாடு, விருந்தோம்பல், கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராயும் இருக்க வேண்டும். அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடங்கொடாத கனிந்த உள்ளத்தவராய் இருக்க வேண்டும். சண்டையையும் பொருளாசையையும் தவிர்ப்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவன செய்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கணிக்க முடியும்? திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடாது. அவ்வாறு ஆவாரானால் அவர் தற்பெருமை கொள்ளலாம். அதனால் அலகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும். சபையை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்களிடமும் நற்சான்று பெற்றவராய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் இழி சொல்லுக்கு ஆளாகலாம். அலகையின் கண்ணியிலும் விழ நேரிடலாம். அவ்வாறே திருத்தொண்டர்களும் கண்ணியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இரட்டை நாக்கு உள்ளவர்களாகவும் குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாகவும் இருத்தலாகாது. எச்சரிக்கை. தூய மனச்சான்று உடையவர்களாய் விசுவாசத்தின் மறைபொருளை காத்து வர வேண்டும். முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும். இவர்கள் குறையற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணியாற்றலாம். அதுபோலவே பெண்களும் கண்ணியமுடையவர்களாயும் புறங்கூறாதவராயும் அறிவு தெளிவு உடையவராயும் எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவராயும் இருக்க வேண்டும். திருத்தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவர்களாகவும் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்துகிறவராயும் இருக்க வேண்டும். நன்கு திருத்தொண்டர் ஆற்றுவோர் உயர்மதிப்பு பெறுவர். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையை குறித்து அதிக துணிவோடு பேசுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 101. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன்.
தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை திருவசனங்கள் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்முடைய பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இதோ இன்றைய தினம் அன்னையாம் திரு அவை புனிதர்கள் கொர்னேலியுஸ், திருத்தந்தை சிப்ரியான் ஆயர் ஆகியோருடைய மறைசாட்சியத்தை கொண்டாடுவதாக நாம் பார்த்தோம். யார் இந்த மனிதர்கள்? திருத்தந்தையாக இருந்த பொழுது திரு அவைக்காக மிகவும் போராடியவர் கொர்னேலியுஸ் திருத்தந்தை அவர்கள். 250ஆம் ஆண்டுகளில் ரோமை பேரரசை ஆட்சி செய்த டேசியஸ் என்ற மன்னன் கிறிஸ்தவர்களை அதிகமாக கொடுமைப்படுத்த அவர்களுக்காக போராடியவர். அவருடைய நம்பிக்கையை உறுதி செய்தவர். ரோமை தெய்வங்களை கிறிஸ்தவ மக்கள் வணங்க வேண்டுமென அவர்கள் முன்குறித்த அதிகாரிகள் முன்பாக எல்லோரும் ரோமை தெய்வங்களை வணங்க வேண்டுமென வற்புறுத்தப்பட்ட பொழுது பல நபர்கள் மறுதளித்து சென்றார்கள். அப்படி சென்றவர்களை மீண்டுமாக இவர்கள் தங்களுடைய நம்பிக்கையால் உள்ளே வர வைக்கிறார்கள். கிறிஸ்துவை மீண்டுமாக அவர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். இந்த நேரத்திலே திருச்சபையிலேவும் மிக பிரச்சனைகள். என்னவென்றால், கிறிஸ்துவை மறுதளித்தவர்களை மீண்டுமாக திரு அவையில் சேர்த்து கொள்ள வேண்டுமா என்ற ஒரு கேள்வி. அப்படி மீண்டுமாக அவர்களை ஏற்றுக்கொண்டோம் எனில் அவர்கள் மீண்டுமாக ஒரு திருமுழுக்கு பெற வேண்டும். ஏனென்றால் மறுதளித்ததால் அவருடைய முதல் திருமுழுக்கு செல்லாது என மீண்டுமாக திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையையும் அந்த காலத்திலே பரப்பி வந்திருந்தார்கள். இந்த நேரத்திலே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உதவியாக அவருடைய தோழரும் ஆயருமான சிப்ரியான் மிகவும் துணையாக இருந்தார். திருமுழுக்கு ஒரு முறை பெற்றால் அது போதுமானது என்ற ஒரு சிந்தனையை அவர் அன்றைக்கே கொடுத்திருக்கிறார். மேலும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து திருச்சபையிலே குழப்பங்களை கொண்டு வந்த நோவாசியன் என்றவரையும் எதிர்த்து இவர் தன்னுடைய இறையியல் கொள்கையால் அவருக்கு பதிலடி கொடுக்கிறார். அந்த அளவிற்கு சிப்ரியான் ஆயர் அவர்கள் திருத்தந்தைக்கு உதவியாக இருந்தால், ஆனாலும் கூட ரோமை பேரரசால் இவர் சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். சிறை கூடத்தில் ஓராண்டுகள் வேதனை. எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக தன்னையே கொடுக்க வேண்டும், கிறிஸ்தவ நம்பிக்கையிலே கிறிஸ்தின் மீது நல்ல பற்று இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதற்காக கத்தோலிக்க விசுவாசிகளுக்காக அன்றைக்கே திருத்தந்தை கொர்னேலியுஸ் மிகவும் பாடுபட்டிருக்கிறார். எனவே நாம் இன்றைக்கு அவரிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்? நாம் சந்திக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள், வாழ்க்கையினுடைய எல்லா வகையான எதிர்மறையான செயல்பாடுகளும் நம்மை ஒருபோதும் கிறிஸ்துவிடமிருந்து பிரித்துவிடக்கூடாது என்பதை நாம் மனதில் கொண்டிருக்க வேண்டும். இந்த நேரங்களிலே நாம் மிக துணிவோடு செயல்பட வேண்டும். கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஏனென்றால் திருச்சபையிலே பிளவு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் மீண்டும் திருமுழுக்கு கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு செய்திதான். மேலும் அந்த நேரத்திலே
திருத்தந்தையாக கொர்னேலியுஸ் அவர்கள் இருக்கும் பொழுதே நோவாபியன் என்பவரும் தன்னை திருத்தந்தையாக அறிவித்து கொண்டு அவருக்கு எதிராக புரட்சி செய்தார். ஏனென்றால் மக்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை என்று அவர் மிகப்பெரிய பிரச்சனையை திருவையில் கொண்டதால் அவர் திருச்சபையிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதை வரலாறிலே நாம் பார்க்கின்றோம். ஆக இவர்கள் சொல்லுகின்ற ஒரே செய்தி, என் நிலையிலும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது என்பதுதான். அடுத்தபடியாக இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக பார்க்கின்ற பொழுது அந்த நயின் ஊரை சேர்ந்த கைம்பனுடைய மகனை ஆண்டவர் மீண்டுமாக எழுப்பி விடுகிறார். இன்றைக்கு வாழ்க்கையிலே பாருங்கள், உயிரோடு இருந்தும் பல மனிதர்கள் இறந்தவர்களாக தான் கருதப்படுகிறார்கள். இன்னைக்கு இறந்து போனவங்களுக்கு இந்த சமூகத்தில் ஓட்டு இருக்குது, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஓட்டு இல்லை. அந்த அளவுக்கு மனிதர்கள் தங்களுடைய வாழ்வுரிமை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையிலே அந்த நயின் கைம்பெண்ணை பாருங்கள், ஏற்கனவே கணவரை இழந்தவர், இருந்த ஒரே மகனும் இறந்து விட்டார். அவருடைய பிழைப்பு என்னவாகும்? அவர் இனிமேல் எப்படி தனிமரமாக வாழ்வார்? அந்த இருந்த ஒரு மகனை இழந்துவிட்ட அந்த ஒரு துயரம் எந்த அளவிற்கு அவரை ஆழ்த்தி இருக்கும் என்பதை அன்றே ஆண்டவர் இயேசு உற்று நோக்குகிறார். நேற்று நாம் கொண்டாடிய வியாகுல அன்னையினுடைய திருவிழாவும் அப்படித்தான். அந்த அன்னை மரியாவும் தான் பெற்ற ஒரே மகனை சிலுவையில் கையளித்து விட்டு தனியாக தானே நின்றார். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்தில் பார்ப்பதாக நாம் பார்க்கிறோம். நான் இறந்த பின்பு என் அன்னையும் இப்படித்தான் இருப்பார் என நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவால் அங்கு நினைத்து பார்த்திருக்க முடியும். அதனால் தானே என்னவோ அந்த தாயினுடைய ஒரே மகனை மீண்டுமாக ஆண்டவர் இயேசு எழுப்பி விடுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சொல்லக்கூடிய பொருள் என்னவென்றால், இன்றைக்கு உயிரோடு இருந்தும் பல மனிதர்கள் இறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஒன்று பொருளாதார நெருக்கடியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ அல்லது ஆன்ம ரீதியாகவோ தன்னையே தொலைத்து அல்லது இறந்த ஒரு பிணமாக வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களெல்லாம் நாம் ஆண்டவருடைய பார்வைக்கு கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் இறந்த பல நபர்களை எழுப்பி வைத்திருக்கிறார். தொழுகை கூட தலைவருடைய மகளை எழுப்பியிருக்கிறார். இந்த நவீன் பட்டணத்து ஏழை விதவியனுடைய மகனை எழுப்பியிருக்கிறார். பாருங்கள், இறந்த லாசருக்காக கண்ணீர் சிந்தியவர், அவரையும் எழுப்பியிருக்கிறார். ஏன் நம்முடைய துயரங்களை அவரிடம் ஒப்படைக்கக்கூடாது? நிச்சயமாக நீங்கள் உங்களை அவரிடம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, முழு மனதோடு எல்லா துயரங்களையும் ஏற்றுக்கொள்கிற பொழுது கடவுள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நிகழ்த்துவார். கடவுளை தேடி சென்றவர்களும் நலமடைந்தார்கள், கடவுள் தேடி சென்றவரும் நலமடைந்தார்கள். இந்த இரண்டுமே நன்மை தரக்கூடியதுதான். கடவுள் தேடி செல்லுகிற கடவுள், நம்முடைய கடவுள் தேரில் இருக்கும் பொழுது நம்மை தேடி வருகிறவர். எனவே நாமும் அவரை சற்று தேட முயற்சி செய்ய வேண்டும். இந்த கடவுள் இரு கரங்களையும் விரித்து நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எல்லா நம்பிக்கையையும் அவர் மீது வைப்போம். அவருடைய துணை கொண்டு எல்லா துயரங்களையும் கடவுளுடைய அருளால் நிச்சயமாக நம்மால் மெல்ல முடியும் என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ளுவோம். அதற்கான அருள் வரம் வேண்டி இப்பலியிலே இணைவோம். இறையாசர் பெறுவோம். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறைசாட்சியானவும் புனிதர்களுடைய பாடுகள் நினைவாக உம்மக்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கொர்னேலியுஸ், சிப்ரியான் எனும் புனிதர்களுக்கு மறை துன்புறுத்தலின் போது மன வலிமையை அளித்தது போல எங்களுக்கும் எதிர்ப்புகளின் நடுவில் நிலையான மனத்திடனை அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித கொர்னேலியுஸ் சிப்ரியானுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திறவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திறவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இதோ இந்த நாளிலே வேண்டுதல் பள்ளியாக, நன்றி பள்ளியாக, கேசி ஊடகத்தின் வழியாக இத்திருப்பள்ளியை பார்க்கின்ற ஒவ்வொரு இறைமக்களுடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் கனிவாய் செவிசாய்த்தலின்படியாக உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்குதல் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கிய அமைதி அன்போடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம் அனைவரையும் காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்தில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் மறைசாட்சியான கொர்நேலியு, சிப்ரியான் என்னும் உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உம் ஆவியாரின் வல்லமையால் உறுதி பெற்று நற்செய்தியின் உண்மைக்கு சான்று பகர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. பாவ
subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.